சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப மேஷராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முழுக்க 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 பணம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் தடைப்படுத்துறது, அதே போல பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, தேவையில்லாம பேசி மாட்டிக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க 14ஆம் தேதிக்கு மேல. அடுத்தது 3, 6 குடையவரான புதன் இருக்கக்கூடிய வீடு 5 ஆஸ் யூசுவலா 15ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட சேர்ந்து நிற்கிறார். சூரியன் கேதுவோட சேர்ந்து நிக்குது. அப்போ இந்த புதனும் கேதுவும் சேர்க்கையாகக்கூடிய இந்த 15ஆம் தேதி வரைக்கும் படிப்பு தடை ஏற்படும் ஃபர்ஸ்ட். அதே போல உங்களுடைய ஏதாவது ஒரு சர்டிபிகேட்ஸோ ஆதார் கார்டோ ஏதோ ஒண்ணு தொலையும். அதாவது உங்களுக்கு ஐடென்டிஃபையா இருக்கக்கூடிய அடையாள அட்டையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் காணாம போறது அல்லது தொலைஞ்சு போறது, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த புதனும் கேதுவும் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்க கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா புதன் யாரும் உங்களுக்கு 6 குடையவர், முதல்லயே லக்னாதிபதி 6ல நிக்கிறார். அப்ப 6 குடையவரும் கேதுவோட போய் இருக்கும் பொழுது கொஞ்சம் 13ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி வரைக்கும் வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனைகள் உண்டு. தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா நிறைய வேலை சார்ந்த விஷயத்துல நிறைய கத்துக்க வைக்கும். அது வேணா அனுபவ ரீதியாக